அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருந்த ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், ஒரு ஃபால்ஸான தகவல் நமக்கு எல்லாருக்கும் வந்தது. ஒரு பெண்ணை புதுக்கோட்டையிலிருந்து கார் மூலியமாக கடத்தி கொண்டாந்து தன்னுடைய வீட்டில் வச்சிருப்பதாக ஒரு அனைத்துமே ஒரு பொய்யான செய்திகளை நம்ம சமீபமாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன் ஏன் இப்போ சொல்ல போனால், அந்த கடத்தப்பட்ட பெண் என்று பாதிக்கப்பட்ட பெண் சொல்றதே அந்த பெண் என்பதே நான் தான். அப்போ ஏன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் காரணம் அப்படின்னா, என்னுடைய சுய விருப்பத்தோடும் என்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்னுடைய ஒரு சுய முடிவோட தான் நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு வெளியேறினே தவிர வேற எந்த காரணத்திலோ யாரும் என்னை கடத்தவோ யாரை என்ன பண்ண வற்புறுத்ததை கட்டாயப்படுத்தவில்லை. இப்போ வீட்டை விட்டு வெளியேறின காரணம் என்னுடைய அதாவது என்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு முறையில என்ன பண்ணாங்க, நடத்திட்டு தான் இருந்தாங்க வீட்டுல. அந்த ஒரு முறையில இருந்து வாழ்றதுக்கு வெளியேறது தான் நல்லது அப்படின்னு அப்போதைக்கு ஒரு தோன்றி இப்போ ஒரு முடிவு எடுத்து வந்ததுதான் காரணம். அப்போ என்னோட தாய் அவங்களுடைய ஈனத்தனமான செயல்கள், அவங்களுடைய அருவருப்பான, அதாவது வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயங்களை எந்த அளவுக்கு அது மூலியமா நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு என்ன தள்ளப்பட்டிருக்க ஒரு விஷயம். இந்த தாயோடைய செயல், தந்தையோடைய செயல், தாய் முழுக்க முழுக்க செய்யக்கூடிய அந்த அசிங்கமான செயலுக்கு சரி ஒருத்தவங்க தான் இப்படி இருக்கிறாங்க, அப்ப இன்னொருத்தவங்க பெற்றோர்கள்ல தந்தையாவது நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, தந்தையாவது நமக்கு காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சா, தாயோடைய செயலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக தந்தை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உடன்பட்டு நடந்தாங்க. நீ ஒரு மகளே இல்லை, ஒரு மகங்கிற அந்தஸ்தே அவங்க, அதாவது மகங்கிற ஒரு சொந்தத்தையே இழக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தந்தையோட செயலும் இருந்தது. அவங்களுடைய 2 பேருடைய இந்த ஒரு செயலுக்கு நான் ரொம்ப அவங்களோட கண்டிச்சேன், இந்த மாதிரி அவங்களோட தவறுகளை. அதன் காரணமாக எனக்கு பல துன்புறுத்தலும் பல கொடுமைகளும் ஏற்பட்டுச்சு. அது என்னுடைய சொந்தம் பந்தம் அப்படின்னு போய் ஒரு கால் என்னால தாங்க முடியலை. அது மீறி என்னோட தாய் தந்தைக்கும் தெரியாம அவங்கள்ட்ட போய் சொன்ன போதும் சொந்தக்காரவங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யும் நிலையில உதவி செய்யற மாதிரி வீடு ஏறி எனக்கு ஒரு பெரிய சிக்கல்ல தான் விட்டுட்டு நாளை பின்ன கைவிட்டு தான் என்ன போனாங்களே தவிர அவங்களும் என்ன பண்ணல, யாரும் ஒரு ஆதரவு கூட கொடுக்கல, அதுக்கு ஒரு சொல்யூஷனு கூட என்ன பண்ணல, ஒரு வழியை கூட சொல்லலை. இத்தனைக்கும் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா நாளை பின்ன உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு நல்லதுதான் என்ன பண்றாங்க, உன் பெற்றோர்கள் செய்யறதே சொல்லி கேளு, வீட்டிலே இருந்துக்க, உன் பெற்றவங்க கூட இருந்துக்க அப்படின்னு அவங்களுடைய முடிவை சொல்லி வெளியேறினாங்க, என்னை ஒரு பெரிய சிக்கல்ல விட்டுட்டு. அத பின்பு அவங்களிடத்துலயும் ஒரு நம்பிக்கை இல்லாதவளா என்னை தள்ளப்பட்டாங்க. நம்பிக்கை இல்லை. என்னுடைய பெத்தவங்க இப்போ அம்மானே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறா அந்த ஒரு பொம்பளை. அந்த லெவல்ல அவ என்னதான் தப்பு செஞ்சாங்களோ, அவங்க செஞ்ச முழுக்க முழுக்க தவறு, அந்த பாவத்தை வீடேறி கேட்கலான்னு சொந்த பந்தத்துல நான் செஞ்சதாக அந்த தவறுகளையும் அந்த தவறான செயல்களையும் அந்த அசிங்கமான விஷயங்களையும் நான் செஞ்சதாக அவங்க மனசுல பதிய வச்சு, இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாவோ என் மேல ஒரு நம்பிக்கையும் யாருமே இல்லை. என்னை ஒரு நம்பிக்கை இல்லாதவளாக பார்த்து என்னை ஒதுக்கிதான் என்ன பண்ணாங்க, அவங்க வெளியேறினாங்க. அப்ப நீ உன் அம்மா கூட இருந்துக்க, நீ இப்படிப்பட்டவளா அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, என் பக்கத்து திரும்பினாங்க. அப்போ யாருமே இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கைக்குரியவங்களாவே இல்லை. சொந்த பந்தமும் கை விட்டுருச்சு, பெற்றவங்களும் இந்த நிலையில என்ன பண்ணலைன்னு சரியாவே ஒரு நல் முறையில் நடத்தல. அவங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அவங்க நடக்கல. இப்படி இருந்த சூழ்நிலை தான் அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு என்ன செய்யணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு ரொம்ப அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய துன்புறுத்தலும் தாங்க முடியாம, அதாவது இங்க மேலப்பாளையத்துல இருக்கக்கூடிய என்னோட அக்கா சுலைமா அக்கா அவங்க இடத்துல நான் கேட்டேன், என்னுடைய நிலைகள், என்னுடைய கஷ்டம், இங்க நடக்கிற கொடுமை என்ன அப்படின்ட்டு அவங்க இடத்துல நான் சொன்னேன். எடுத்து சொல்லும் போது அவங்க எல்லாம்
புரிஞ்சு, அதாவது என்னை நம்பக்கூடிய ஒருத்தவங்களா இருந்தா அந்த அந்த சூழ்நிலைக்கு அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்க எனக்கு கைவிடாத நிலையில. அப்போ அவங்கள நாடி எனக்கு கடைசி நேரத்துல வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இது சொந்தமும் நம்பல, பெற்றோர்களும் சரியா இல்ல, எனக்கு உடன் பிறந்த பிறப்புலையும் யாரும் என்ன இல்லை, கொஞ்சம் கூட என்னோட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில இருந்தனால மேலப்பாளையத்துல இருக்கக்கூடிய சுலைமா அக்கா அவங்கள நாடி நானாதான் வந்தேனே தவிர யாரும் என்ன பண்ணல. கட்டாயமோ வற்புறுத்தலோ கடத்தலோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இது முற்றிலும் வதந்திக்குரிய ஒரு விஷயமாவும் ஒரு பொய்யான செய்தியை தான் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா பரப்பிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க கூப்பிட்டு வராத ஒரு காரணத்தினால இப்போ நான் இங்க வந்துட்டேன். வந்து என்னுடைய சுலைமா அக்கா அவங்களிடத்துல நான் உதவி கேட்ட பின்னே என்னை இங்க மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு நான் என்னுடைய பேரண்ட்ஸ் மேலேயும் என்னுடைய சொந்தக்காரங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் வந்திருந்தாங்க. திருச்சியில இருந்தும் புதுக்கோட்டையில இருந்தும். இப்போ சொல்லக்கூடிய வதந்தில ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டையில இருந்து கார்ல கூட்டி வந்ததாகவும் சொல்லக்கூடிய விஷயமும் பொய்யான வதந்தி. அதுவும் கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதும் பொய்யான வதந்தி. அப்போ கேஸ் கொடுத்த பின்ன புதுக்கோட்டையில இருந்து வந்தாங்க, திருச்சியில இருந்து எல்லாரும் நான் சொல்லிட்டேன், என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் இங்க இருக்கிற வரைக்கும் என் மேல இல்லாத ஒரு கவலை அக்கறை இல்லாத ஒரு விஷயம், என்ன ஒரு நம்பிக்கை இல்லாதவளா ஒரு கெட்டவளா பார்த்த நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா அழைக்கிறீங்க அப்படின்னா என்னால வர முடியாது. இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே என்னோட முடிவு, நான் நல்லபடியா எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு உதவியாக அக்கா சுலைமா அக்கா இருக்கிறாங்க இப்படின்னு என்னோட முடிவு சொல்லி நான் வர முடியாதுன்னு மறுத்த காரணத்தினால இப்போ அவங்களுடைய இந்த குடும்பத்தினர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எனக்கு உதவியா இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சுலைமா அக்கா அவங்கள பழி வாங்கக்கூடிய நோக்கத்துலதான் இந்த அனைத்து பொய்யான வதந்திகளையும் அனைத்து பொய்யான விஷயங்களையும் இந்த எல்லாரும் முன்னாடியும் பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிறாங்க எல்லாரும். அந்த ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் அதிகம். எப்படி நம்ம கூப்பிட்டு அவ வரலையே, நம்ம சொல்லி அவ கேட்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க அந்த குரோதம் கொண்டு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவளும் அவதூறு சொல்லி தான் பிள்ளை மேல அக்கறை இருக்கிறது போல நீ வந்துரு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட சொந்தம் தான் இன்னைக்கு என்னையே எனக்கு உதவியா இருக்கக்கூடியவங்களையும் ஒரு பெரிய அவதூறு சொல்லி இவ்வளவு பொய்யான விஷயங்களை வலைத்தளங்கள்லயும் சரி எல்லா இடத்துலயும் பரப்பி இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவங்க இப்பவே இப்படி பண்றாங்கன்னா நாளை பின்ன அவங்க நம்பி போனாலும் அவங்க கைவிடதான் செய்வாங்க. இன்னைக்கே நல்லவ இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கும் வாழ்க்கை முழுக்க குத்தி குத்தி காட்டக்கூடிய ஒருத்தவங்களதான் இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப கொடுமைகளை தாங்க முடியாம தான் வெளியேறினேன் தவிர என்னை யாரும் வற்புறுத்தல. இப்பவும் நான் இங்க இருக்கக்கூடிய நோக்கம் என்னோட விருப்பப்படிதான் நான் இங்க இருக்கேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்தவும் கிடையாது. அவங்க இந்த முழுக்க முழுக்க இந்த செஞ்சது பாதிக்கப்பட்ட, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லக்கூடிய என்பதே நான் தான். அப்ப நான் சொல்றதுதான் என்னோட விருப்பப்பட்டபடி சொல்றத அனைத்தையும் பொய்யாக்கி அவங்க விருப்பப்படி, அதாவது இவ அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கா, அவ அங்கேயும் போய் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கா, அவளை கடத்திட்டு போனாங்க, அவளை இந்த மாதிரி ஒரு நிலையில வச்சிருக்காங்க, மயக்கிட்டாங்க, இப்படின்ட்டு பல விஷயமான சொல்ல முடியாத அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் ஒரு பொய்யான அவதூறா ஆக்கி ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த அனைத்துமே ஒரு பொய்யான தகவல் தான் அப்படின்னு நான் உறுதியோட சொல்லி உறுதியாக நான் என்ன பண்றேன் எல்லா இடத்துலயும் வாக்குமூலம் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.